தனது ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் தனிநபர் ஒருவர் மலாய் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட பொய்யான தகவலை பதிவிட்ட சம்பவத்தை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC விசாரித்து வருகிறது. MCMC வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் அந்த நபர் பதிவிட்ட பதிவில் மலாய் ஆட்சியாளர்கள் மாநாடு நாட்டின் தலைமை நீதிபதி நியமனம் குறித்து அவசரமாக முடிவெடுத்து விட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பதிவுகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடும் என்றும் நாட்டின் சட்ட அமைப்பின் ஒருமைப்பாடு மலாய் ஆட்சியாளர்களை குறைத்து மதிப்பிடுவதாகவும் அமைந்துவிடும் எனவும் MCMC தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எனவேதான் சம்பந்தப்பட்ட நபர் வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்று டாங்வாங்கி போலீஸ் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் பிரிவு 233 கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு 5 லட்சம் ரிங்கிட் வரையிலான அபராதமும் 2 வருடங்கள் வரையிலான சிறை தண்டனையும் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இதனிடையே மதம், இனம், அரச குடும்பம் 3R தொடர்பான போலியான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களை MCMC நினைவுறுத்தியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.